கிராமங்களில் மதியம் 3 மணிலேருந்து வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுங்க. என்னோடய வேலைகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீ வச்சு குடிச்சிட்டு கையோட வெண்ணெய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பால் கறக்கிறதுக்காக நாட்டு மாடு பிடிச்சி கட்டி கன்னுட்டி அவுத்து பாலும் கறந்தாச்சு. இதை ஃபஸ்ட் டைம் நான் கறக்கிறேன். இப்போ தான் கறந்து கற்றுட்ருக்கேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவு கறந்துட்டு மீதி வீட்டு தேவைக்கு மட்டும் கறந்துட்டு மீதி வந்து கன்றுக்குட்டிக்கு விட்டுருவேங்க. கறந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எருமை கன்றும் மாடும் கொண்டு போய் தோட்டத்தில் கட்டியாச்சு. கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோளத்தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தி விட்டு வச்சுருந்தோம் பச்சையை அறுத்து போட்டுக்கிறதுக்காக. அதில் வந்து நைட்டுக்கு தேவையானதை போய் அறுத்துட்டு வந்துட்டேங்க. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு நம்ம தான் போடுவேன். அதனால் கம்பல்சரி நைட்டும் போடுவோம். அதுக்காக அறுத்து கொண்டாந்து வச்சாச்சு. இது எங்கள் வீட்டை ஒட்டியே இருக்க நவாப்பழ மரம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பா தம்பி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க. சரி எழுதிட்டுன்னு சொல்லிட்டு நான் மாடு கன்னுட்டி கொண்டாந்து கட்டிட்டேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு சப்பாத்தியோ எதுவும் ரெடி பண்ணணும். பிடிச்சிருந்தா மறக்காம